அதாவது விஜய் சித்து விலாக்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் சார். இப்போ அவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு டயங்கிராம் அப்படின்ற படம் வந்தது. படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நிறைய இஷ்யூ இருக்க மாதிரி சொல்கிறாங்க சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு விஜய் சித்து விலாக்ஸ்னால் அது வந்து இன்னைக்கு இத்தனை பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோனே 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவருடைய கடுமையான உழைப்பால் அவர் உருவாக்குன ஒரு விஷயம். இந்த படம் தொடங்குமா தொடங்காதாங்கிற டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் லாக்ஸ்லேயும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த படமும் டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படம் ட்ராப் ஆச்சு. சித்துவனாவுடைய படம் எப்போ வரும்? டயங்கரம் அந்த படம், அதாவது பயங்கரம்னு வைப்பாங்க. பொதுவாக இப்போ அப்படி வைக்காமல் பார்த்தீங்கன்னா டயங்கரம்னு வச்சுருக்காரு. டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைட்டில். ஒரு 30 நாள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஐஸ்வரி கணேசன் சாருக்கு வந்து சில செட்பேக் இருக்குங்கிறது உண்மைதான். படம் எடுத்த வகையில் சுமோ, அப்புறம் வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சு கரைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலேயே 60 கோடி ரூபா நஷ்டங்கிறாங்க. இப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான். அங்கேருந்து சிக்கன் பிரியாணி வந்தால் தான் சாப்பிடுவேங்கிறான். இங்கேருந்து வந்து எனக்கு கார் வேணுங்கிறான். கேரவன் என்னையா கேரவன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேரவனுக்குள்ளே ஏறிட்டு கத்துறான். கருப்பு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கும் திரிஷாக்கும் பிரச்சனை. 2 பேருமே பேசிக்கவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கவே இல்லை. டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் படம் முடிச்சிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். அதாவது விஜய் சித்து விலாக்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் சார். இப்போ அவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு டயங்கிராம் அப்படின்ற படம் வந்தது. படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நிறைய இஷ்யூ இருக்க மாதிரி சொல்கிறாங்க சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் சித்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாகர். அவருடைய விஜய் சித்து லாக்ஸ்னாலே ஒரு லாக் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 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 6 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ்லாம் போயிடுது. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான லாகர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப பாப்புலர். யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் சித்துவோட லாக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. விஜய் சித்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர். சென்னைக்கு வந்து ஒரு சினிமா ஆசையில் தான் அவர் வராரு. வந்து பல முயற்சிகள் எடுக்கிறார். பல டிவி சேனல்ஸ்க்கு போகிறாரு, பல இடங்களில் ட்ரை பண்ணுறாரு. காசு இல்லாமல், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல், இப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 கிடைக்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சு வந்து விஜய் சித்து வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வெளிச்சத்துக்கு வரார். ஒரு விஜய் சித்து லாக்ஸ்னா அது வந்து இன்னைக்கு இத்தனை பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோனே 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவருடைய கடுமையான உழைப்பால் அவர் உருவாக்குன ஒரு விஷயம். அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பொதுவாக என்னென்னா சினிமாவில் பிரபலமாக வரணும் அப்படின்றது தான் யாருடைய அல்டிமேட் ஏமாக இருக்கும். அதுதான் வந்து எல்லாம் யூடியூப்லேருந்து வரவங்கெல்லாம் சினிமாவில் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அது வந்து நேச்சுரல் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு தயாரிப்பாளர் அவர் விஜய் சித்து வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதா சொல்லி கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் வந்து டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. நீண்ட டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் தொடங்காமலே இருந்தது. இந்த படம் தொடங்குமா தொடங்காதாங்கிற டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் லாக்ஸ்லேயும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த படமும் டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படம் ட்ராப் ஆச்சு. அந்த நேரத்திலே விஜய் சித்து வந்து அவருடைய வழிகளை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனு நான் ஆரம்பித்து இந்த படத்தை பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் அது நடக்காமே போச்சு. டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றமாக போயிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல முயற்சியில் நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த முயற்சி, அதுக்காண்டி அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சார், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், அவரை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை கேட்டு அவர் வந்து ஓகே சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு. மேபி வந்து ஒரு 10 to 15 கோடியாக இருக்கலாம். அதுதான் சின்ன பட்ஜெட் படம் தான். பெரிய கிராண்டியரான பிரம்மாண்டமான படம்லாம் கிடையாது. அதில் அவரே நடிக்கிறாரு, அவரே வந்து டைரக்ட் பண்ணுறாருங்கிறது தான் அந்த படத்தினுடைய டிசைன். அந்த படத்து கதையை கேட்டு ப்ரொமோன்னு ஷூட் பண்ணுறாங்க. அதில் ஐஸ்வரி கணேசன் சாரே அந்த ப்ரொமோவில் நடிக்கிறாரு. ஸோ ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணுறாரு. நல்லா பண்ணுங்க சித்து, நம்ம நல்லா பண்ணலாம், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் அந்த படத்தை வந்து தொடங்குறாங்க. அந்த படத்தினுடைய பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக அந்த பூஜையை போட்டாங்க. அந்த பூஜையவே வந்து பெருசாக ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போய் ரீச் பண்ண வச்சிச்சு. ஒரு பப்ளிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்தே என்னன்னா விஜய் சித்துவை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அவருடைய ஃபேன்ஸு,
அவங்களாம் அவங்களாம் எப்படின்னா சித்து அண்ணா அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சித்து அண்ணாவுடைய படம் எப்போ வரும்? டயங்கரம் அந்த படம், அதாவது பயங்கரம்னு வைப்பாங்க. பொதுவாக இப்போ அப்படி வைக்காமல் பார்த்தீங்கன்னா டயங்கரம்னு வச்சிருக்காரு. டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைட்டில். ஐஸ்வரி கணேசன் சார் இருக்கார் இல்லையா, அவரே வந்து இந்த படத்தை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏதோ ஒரு மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. துபாய்க்கு ஒரு தடவை போயிருந்திருக்காரு. அப்போ ஒரு மாலில் வந்து சும்மா கேஷுவலாக போயிருக்காரு, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து கேட்டிருக்கான், ஐஸ்வரி கணேசன் சார், அங்கிள் எங்கள் விஜய் சித்து அண்ணாவுடைய டயங்கரம் எப்போ அங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு அது, அதாவது நான் வந்து ஜெயம் ரவி, தனுஷ், நிறைய முன்னணி கதாநாயகர்களை வச்சு படம் எடுக்கிறாரு, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறேன். ஆனால் விஜய் சித்துக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது. அது ஒரு சின்ன பையன் கேட்குறான், நான் ஆச்சரியப்பட்டு போனேன், விஜய் சித்துவோட படம் எப்போ வரும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவரே பதிவு பண்ணார். ஸோ ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் இருந்தது. நல்லா தான் வந்து ஷூட்டிங் நடந்தது. முதல்ல ஒரு வாரம் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 நாள், அப்புறம் ஒரு 3 நாள், அப்புறம் ஒரு 2 நாள், அப்புறம் ஒரு 4 நாள், இப்படி பிரேக் பண்ணி ஒரு 30 நாள் வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு சின்ன படம் அப்படின்னும் போது ஒரு 60 நாள் இந்த படத்தை முடிக்க முடியும். 60 days போதுமானது. அப்படி 60 நாள் அப்படிங்கிறது அதிகபட்சம் 2 ஷெடியூலாக போடலாம், 30 நாள். ஏன்னா ஆர்டிஸ்ட்லாம் பெருசு புதுசு தான். இப்போ விஜய் சித்துவெல்லாம் இதுதான் முதல் படம். ஸோ அவருடைய அவைலபிலிட்டிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா 3 ஷெடியூலாக போடலாம், அதாவது 20 நாளாக போடலாம். அதுவுமே இல்லைன்னா கூட 15 நாளாக 4 ஷெடியூலாக போடலாம். இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா தான் அது சரியாக வரும். நீங்கள் வந்து 1 நாள், 2 நாள், 4 நாள், 7 நாள், 3 நாள், 4 நாள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியை கொண்டு வர முடியாது. எப்படின்னா, ஒரு படைப்பாளி விஜய் சித்து, அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு கதையை ஒன்று யோசிச்சிருக்காரு, அதில் அவர் நடிக்கவும் செய்யணும், இயக்கவும் செய்யணும். அப்படின்னும் போது அந்த ஒரு 15 நாள் ஏன் எடுக்கிறாங்க அட்டஸ்ட்ரக்சா அப்படின்னா, உங்களுக்கு அந்த மூட் அப்படியே ஃபாலோ அப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டோரி மூடு வந்து ஃபாலோ அப் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 15 நாள் போனீங்கன்னா அந்த மூடு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணும். நீங்கள் 2 நாள், 1 நாள், 3 நாள் எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு மூடு வந்து கண்டினியூ பண்ணும்? எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வந்து விஜய் சித்துக்கு வந்து நிறைய தடைகள் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே இருந்திருக்கு. ஒரு 30 நாள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி விஜய் சித்து வந்து ஒரு நைட் எஃபெக்ட் ஷூட்டு, அதாவது இரவில் எடுக்க வேண்டிய காட்சி வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு சீன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த காட்சி எடுக்கணும் சார், இது வந்து 6 மணி சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் இதை எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சீன் பேப்பரை வாங்கி படித்து பார்த்து அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காரு, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மணிலேருந்து நைட் 2 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அது ஒரு கால் ஷீட், அந்த கால் ஷீட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது 2 கால் ஷீட்டாக மாறும், அதனால் அது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட் சீன், இதை வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் கவனமாக எடுத்தால் தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடும் அந்த சீனு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க முடியவே முடியாதுன்னு மறுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவருக்கு வேதனையாக இருந்திருக்கு. ஷூட் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு, 2 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி ஷெடியூல்லாம் ரெடி பண்ணி உதவியாளர்களோடையெல்லாம் பக்காவாக 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் முடிக்க முடியல. ஏன்னா புதுமுக இயக்குனர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இயக்குனர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு KS ரவிக்குமார்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அந்த பிளானுக்கு முன்னாடியே முடிச்சுருவாங்க. ஆனால் இவரால் முடிக்க முடியல. ஸோ அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்தோடனே அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லியிருக்காரு, சார் 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம் வந்து கிரேஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை சார் இது முடிக்க முடியாது, நீங்கள் 6 மணி வரைக்கும் போனால் தான் முடிக்க முடியும், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, பேக்கப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. சரி பரவாயில்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணால் நீங்கள் கேமராவோ லைட்ஸோ எதுவுமே ஓடாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நைட் எஃபெக்ட் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் வந்து விஜய் சித்துக்கு இருக்குது அந்த படத்தில். ஏன் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறிருக்கு. இப்போ அந்த ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட்டிவ் அவர் பண்ணது கரெக்டா சார்? இல்லை அவர் பண்ணது கரெக்டாக, அவர் பண்ணது தப்பா அப்படிங்கிறதை விட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டரை கூப்பிட்டு கமிட் பண்ணுறீங்க. அந்த கிரியேட்டர் வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த பட்ஜெட்டை தாண்டி பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி படங்களில். இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. யார் ப்ராமிஸ் பண்ணால்? ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேசன் சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இதை நம்ம வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கிரியேட்டர் நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த கிரியேட்டருக்கு அவர் வந்து எப்படின்னா, இந்த சீனை நான் 4 நாளில் தான் எடுப்பேன், 7 நாளில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தப்பு.
அப்போ நம்ம வந்து என்னங்க நீங்கள் ஒரு சீன் எடுத்துட்டு 7 நாள் எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் ஒரு ஹாஃப் பீரியட் ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாரு. அந்த 4 மணி நேரம் வந்து கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு படைப்பாளிக்கு அவருக்கான சுதந்திரம் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு 1000 பட்ஜெட் பிளானிங் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து திட்டமிடலோட கரெக்டாக வந்து அவர் கேட்குற நேரம் வந்து ரொம்ப குறுகிய காலம்னும் போது அதை அவர் கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் வந்து குறித்த நேரத்துக்குள்ளே நான் சொல்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் முடியுங்க அப்படின்னா இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு பரீட்சைக்கு படிச்சுட்டு போய் 2.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, அதனால எல்லா கொஸ்டினுக்கும் எழுதணும் அப்படின்னு அவசரமாக எழுதிட்டு வர விஷயம் கிடையாது. இது வந்து உருவாக்கணும், ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அந்த ஸ்க்ரீனில் வர விஷயம் உயிர்ப்போடு இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது விஜய் சித்து அவர் ஒரு பெரிய பிரபலம் தான், அவர் எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு பெரிய வியாபாரமே இருக்குது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விஜய் சித்துவோட படத்துக்கு ஓடிடியிலேருந்து சேட்டலைட்லேருந்து தமிழ்நாடு தியேட்டருக்குலேருந்து எல்லாமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்படி நெருக்கடி கொடுக்கறதுன்னு தப்பு தான். அது வந்து தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது தப்பு தான். ஆனால் ஒரு ஐஸ்வரி கணேசன் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர். நான் விசாரித்த வரையில் நமக்கு தெரிஞ்ச வகையில் எப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர். ஆல்ரெடி சினிமா பின்னணியிலேருந்து வந்த மனிதர். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் சார். அவர் வந்து எம்ஜிஆரோடு இருந்தவர், நிறைய காமெடி படங்கள் நடித்தவர், குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சாரே ஆரம்ப கட்டங்களில் 80களின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இவரே நடிச்சிருக்காரு. ஐஸ்வரி கணேசன் சாரே ஒரு சினிமா பின்னணி உள்ள, ஆல்ரெடி சினிமானா என்னன்னு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர், புது தயாரிப்பாளர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இப்படி ஒரு நெருக்கடியே கொடுக்கறது ஏன்? அவர்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னா அது கிடையாது. பணம் இருக்கு, பணமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, இருக்குது. அதுல எல்லாம் நம்ம மாட்டுக்கருத்து சொல்ல முடியாது. ஆனால் சமீபத்தில் ஐஸ்வரி கணேசன் சாருக்கு வந்து சில செட்பேக் இருக்குங்கிறது உண்மைதான். படம் எடுத்த வகையில் சுமோ, அப்புறம் வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சு கரைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலேயே 60 கோடி ரூபா நஷ்டங்கிறாங்க. ஸோ ஒரு செட்பேக் இருக்குது. இன்னொரு பக்கம் EVP ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண வகையில் வந்து அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெட்டிகேஷன்ஸ் இருக்குன்னு, அதுவும் பணமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சைனிங்கில் வந்து பிரச்சனையாகி நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று இருக்குது. தனியாக அவருக்கு வந்து சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லாத அளவுக்கு இருக்காரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து பெரிய கல்வி தந்தையாக இருக்காரு, பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குன்னும் போது இது ஏன் நடக்குது? அவருக்கு இது தெரிஞ்சிச்சா தெரியலையா? விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சாரை பார்த்து தான் கதை சொன்னார். ஸோ அவர் ஒத்துக்கிட்டு தான் அந்த படத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய பாப்புலரான லாகரு. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்கு, இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் போய் வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை நேர பார்த்து சொல்லலாமே. அவர் தானே தயாரிப்பாளர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட ஒரு இயக்குனர் முறையிடலாமே. அது முறையிடுறதுக்கு இங்கே எதுவும் தடைகள் இருக்கா? அப்போ இந்த கீழ்மட்டத்தில், அதாவது அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி இடத்துல விஜய் சித்து ஏற்கனவே ஷூட் பண்ண விதத்தில் ஏதாவது வந்து ஈகோ கிளாஸ் ஆச்சா இவங்களுக்குள்ள? தயாரிப்பாளருக்கும் விஜய் சித்துக்கும் இல்லை, இவங்களுக்குள்ள எதுவும் ஈகோ கிளாஸ் ஆச்சா? அதனால வந்து விஜய் சித்துவோட ப்ராஜெக்ட் இவங்க நடுவுலேருந்து முட்டுக்கட்ட போடுறாங்க. எப்படின்னா ஒரு பாஸை பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆனால் பாஸை பார்க்கவே விடலைன்னா பாஸுக்கும் வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க. சினிமாலேயே இதெல்லாம் நடக்கும். எப்படின்னா ஒன்று அப்படின்னா 100 போய் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான், அங்கேருந்து சிக்கன் பிரியாணி வந்தால் தான் சாப்பிடுவேங்கிறான், இங்கேருந்து வந்து எனக்கு கார் வேணுங்கிறான், கேரவன் என்னையா கேரவன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேரவனுக்குள்ளே ஏறிட்டு கத்துறான். அப்படி வேற சொல்லலை, பொதுவாக அப்படி சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி திரிச்சு பேசுவாங்க. 1 2 2 10 10 100 சொல்லி விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. சார் நீங்கள் சொன்னேன்னு சொன்னதுக்கு தான் சார் போயா வெளிலட்டான் அப்படிலாம் சொன்னால் யாருக்கு போக வரும்ல? அந்த மாதிரி எதுவும் வந்து தவறாக வந்து விஜய் சித்துவை பற்றி எதுவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கா ஐஸ்வரி கணேசன் சட்டம் தெரில. இது பார்த்தா சால்வ் ஆயிரும். ஆனால் அதுக்குள்ளே இந்த நிறைய குளறுபடிகள் போயிட்டுருக்கு. குழப்பமான ஒரு சூழலில் ரொம்ப மன அமைதி இல்லாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறார் விஜய் சித்துங்கிறது தான் இப்போ தகவல். இது மாதிரி இப்போ நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார் நிறைய படங்கள். அப்போ இது மாதிரி ஏதாச்சும் உங்கள் இதில் நடந்திருக்கா சார்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? நிறையா நடக்குமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறையா நடக்குமா. ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் படம் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு ஆரம்பித்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பூஜை போட்டிங்கன்னா
நீங்கள் அது அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வலைக்குள்ளே சிக்கின மாதிரி உங்களை வந்து சிக்க வச்சுருவாங்க. நாலா பக்கமும் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிப்பாங்க. எங்கேருந்து யார் நம்மளை தாக்குவாங்கன்னே தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க இவர் நல்லவர்னு நினைப்பீங்க, ஆனால் அவர் தான் முதல்ல வந்து உங்களை வந்து நெஞ்சில் வந்து கத்தி எடுத்து குத்துறவனா இருப்பான். இவன் மோசமானவன் நினைப்பீங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க பிரச்சனை, நான் இருக்கேங்க உங்கள் கூட வந்து துணைக்கு நிற்கிறவனா இருப்பான். ஸோ யார் எப்படிப்பட்டவங்கன்றதே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய படங்கள், நிறைய ப்ரொடியூசர்கள் அழிஞ்சு போகிறதுக்கு இந்த சினிமாக்குள்ளே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன்ல, என்ன நீங்கள் வந்து கமிட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து முதலாளின்னு சொல்லுவாங்க. சார் ப்ரொடியூசர் சார்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து படத்தை வந்து நீங்கள் எடுக்கிற படத்தில் தோல்வி அடைஞ்சு போட்ட கோடிகளை வந்து இழந்துட்டீங்கன்னா, அப்படியே யார் யார் உங்களை பார்த்து விஷ் பண்ணானோ, யார் யார் உங்களுக்கு வந்து பனிவா ஜூஸ் கொடுத்தானோ, காஃபி கொடுத்தானோ, சாப்பிட்டீங்களா சார், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சார்னு சொல்லுவான். அதெல்லாம் உண்மை கிடையாது. அது நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சார் இந்த இறா உங்களுக்காண்டி பொரிச்சேன்னுவான், இந்த வஞ்சர மீன் நான் ஸ்பெஷலாக பண்ணது சார்னு சொல்லுவான். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஓ சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோல்வி அடையும் போது, ஏமாற்றம் அடையும் போது தாக்கமாக இருக்காது, பெரிய வேதனையை கொடுக்காது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானோ, இல்லை நம்ம பொண்டாட்டி கூட இப்படி கவனிக்க மாட்டா போல, இப்படி கவனிக்கிறாங்களே நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவும் நடிப்பு. அதாவது திரையில் நடிகர்கள் நடிக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரைக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நடிப்புங்கிறது அதை விட அபாரமான நடிப்பாக இருக்கும். அப்படி வந்து ஒருத்தரை வீழ்த்திடுவாங்க. அப்படி வீழ்ந்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறம் அதே ப்ரொடக்ஷன் மேனேஜர் உங்களை எங்கேயாவது ரோட்டில் பார்ப்பான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன சார் நான் தான் சொன்னேன்னே படம் எடுக்காதேன்னு, என்ன சார் இப்படி பண்ணிட்டு, நான் எப்படிங்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம், என்ன பண்ணின்னுக்கிறீங்க, என்ன சார் இப்படி நந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்வான். அவன் கார்லேருந்து இப்போ மால்லேருந்து காருக்கு நடந்து போயிட்டு இருப்பான். ஆனால் கேட்பான், என்ன நந்து பண்ணிக்கிறீங்க, கார்லாம் இல்லையா, வித்துட்டியா அப்படின்னு கேட்பான். இதுதான் சினிமாவில் உள்ள நிலவரம். இப்போ விஜய் சித்து அவர்களுக்கு நிறைய இடையூறு இருந்தாலும் இந்த படம் எடுக்கிறதுல அதை எடுத்து முடிப்பாரா சார்? நிச்சயமாக எடுத்து முடிப்பார். இதெல்லாம் எப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடுவில் இருக்குமா, அது இல்லாமல் இல்லை, அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். சாதாரணமாக இந்த தொந்தரவுகள் வந்து ஒரு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு 200 கோடி படம், 300 கோடி படம், 400 கோடி படம். அதனால் வந்து இப்போ தயாரிப்பாளர் வந்து பணம் ஃபைனான்சியலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு 10, 15, 20 கோடிக்குள்ளே முடிக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னும் போது, இதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு யார் ஐஸ்வரி கணேசன் சாருக்கு வந்து பிரச்சனை இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதை தாண்டி இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சம்திங், அதாவது வந்து மர்மமாக சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்னங்கிறது வந்து தெரிஞ்சு, அது என்னங்கிறது வந்து நேரடியாக தயாரிப்பாளரை பார்த்து விஜய் சித்து பேசினா ஒரே நாளில் சால்வ் ஆயிரும். பிரச்சனை சினிமாவில் உள்ள பிரச்சனையெல்லாம் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் சால்வ் ஆயிரும். கருப்பு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கும் திரிஷாக்கும் பிரச்சனை. 2 பேருமே பேசிக்கவே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கவே இல்லை, டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் படம் முடிச்சிட்டாங்க. மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு சினிமா விழாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இப்படி போகிறாரு, திரிஷா இப்படி வராங்க, நேராக பார்க்குறாங்க, 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க, 2 பேரும் கை கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனையே அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த பகையே இல்லாமல் போச்சு. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த பெரிய தயாரிப்பு நிறுவனம், நல்ல மனிதர் யார் ஐஸ்வரி கணேசன் சார், நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே டைரக்டர் இருக்கார்ல பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு முதல் படம் கோமாளி கொடுத்ததே வந்து இவர் தான். அதனால தான் அடுத்தடுத்து இவர் இன்னைக்கு வந்து 100 கோடிக்கு மேலே ஒவ்வொரு படமும் தாண்ட அளவுக்கு பெரிய ஸ்டாராக வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து நேரடியாக 1 to 1 பேசினா உடனே தீர்ந்து போயிருங்கிறது தான் என்னுடைய கருத்து. லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை அவர் நினச்ச மாதிரியே எடுக்கணும்னா அதுக்கு ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த விஷயத்தில் நிறைய நடக்குது அவருக்கு. இப்போது விஜய் சித்து நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடிப்பார் அவரோட ஒரிஜினல் கதையோட, இல்லை முடிக்கணுமேன்ட்டு அந்த படத்தை முடித்து சினிமா தேட்டருக்கு வருமா? கரெக்டான கேள்வி. நீங்கள் வந்து இப்படி வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு படைப்பாளிக்கு ஒரு கிரியேட்டர் யார் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லுவாங்க, கேரக்டர்ஸை உருவாக்குறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனதளவில் ஒரு பாதிப்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது படைப்பை பாதிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு போகாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு விஜய் சித்து எடுத்து முடிக்கிறதுக்கு வழிவகுக்கணும். அப்படி கரெக்டாக ஒரு ஷெடியூலில் முடிச்சிருங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மனக்கசப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களாமா, அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனசுக்குள்ளே வலி இருக்கும். அந்த மனக்கசப்பு வந்து தீந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ படைப்பை அந்த மாதிரி வெளியில் வந்து பாதிக்காத அளவுக்கு விஜய் சித்து எடுக்கணும். நல்ல படைப்பாக
வரணும். ஏன்னா ஒரு இளைஞன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த இளைஞன், சாதாரணமான இளைஞன் கிடையாது, ஒரு எலைட் கிட் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்துலேருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு சாய்பாபா கோயிலில் வாரம் வாரம் போய் சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏகப்பட்ட இடையூறுகள், தடைகளை, அவமானங்கள், கேவலங்கள், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அந்த மனிதர், அவர் நல்லா இருக்கணும், அவருடைய படைப்பு நல்லா வரணும், அது நிச்சயமாக நடக்கும், அப்படிலாம் வந்து விட்டுற மாட்டாங்க.